சொன்னா நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு திருமணம் நடக்குது. வள்ளல் பெருமானுக்கு திருமணம் நடக்குது. அவனுடைய அக்கா மகளையே திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் செய்து வைத்த உடனே அன்னைக்கு முதல் இரவு இவர் வந்தாரு. ஒரு திருவாசக புத்தகத்தை எடுத்துக்கிட்டாரு. இன்னொரு திருவாசக புத்தகத்தை யாருக்கிட்ட கொடுத்துட்டாரு? மனைவி கிட்ட கொடுத்தாரு. அந்த முதல் இரவு முழுவதும் என்னன்னு சொன்னா திருவாசகம் முற்றுவதல் நடந்தது. ஒரு வித்தியாசமான முதல் இரவு அது. அப்போ வள்ளலார் தான் உணர்ந்த சிவத்தை தன்னுடைய துணைவிக்கு என்ன பண்றாரு? உணர்த்துகிறார். அப்படி உணர்த்தியதுனால தான் அவர்களுக்குரிய அந்த தாம்பத்திய உறவு என்பது இறுதி வரைக்கும் இல்லாம இருந்தது. அது அவரே சொல்றாரு. அதாவது திருமணம் செய்து கொண்டேன், ஆனா நான் உறவு கொள்ளலன்னு சொல்றாரு. ஆகவே இந்த நிலை எப்படி வாய்க்கும் சொன்னா, தான் பெற்ற அந்த பரம்பொருள் அனுபவத்தை, சிவ அனுபவத்தை தம்முடைய துணைவிக்கும் உணர்த்துவார்கள். அப்படி உணர்த்தினால்தான் அந்த நிலை பெற முடியும் என்று சொல்றார். மின்னிடையாலும் மின்னாளனும் கூட்டத்து பொன்னிடை வட்டத்தின் உள்ளே புகப்பெய்து தன்னோடு தன்னை தலைப்பெய்ய வல்லாரில் மண்ணிடை பல்லூழி வாழலுமாமே என்று பேசுகிறார். துணைவனும் துணைவியும் தாம் கூடுகின்ற அந்த காலத்து என்ன செய்யணும்? தன்னுடைய உள்ளத்தை பொன்னிடை வட்டத்தின் உள்ளே புகப்பெய்து, இல்லையா, பொன்னம்பலமாக விளங்குகின்ற ஆஞ்சை தானத்தில் அந்த புருவ நடுவில் பொருந்த வைத்து, உள்ள எங்க பொருந்தி இருக்கணும்? புருவ நடுவில் பொருந்தி இருக்கணும் வைத்து, அங்கு விளங்குகின்ற சிவனுடன், அங்கு விளங்குகின்ற சிவன் தன்னோடு தன்னை தலைவைய வல்லாரேல், அந்த சிவத்தோடு தங்களை ஒன்றுபடுத்த வல்லவராயின் இந்த உலகத்துல மண்ணிடை பல்லூழி வாழலாமே, பல்லூழி காலம் வாழ்தல் கூடும் என்று பேசுகிறார். அப்போ துணைவனும் துணைவியும் கூடுகின்ற காலத்தும் உள்ளத்தை பெருமானிடத்தில் ஒன்றுபடுத்துவார்களே, ஆனால் இந்த உலகத்தில் பல்லூழி காலம் வாழலாம் என்று பேசுகிறார். வாங்க இருதலை வாங்கலில் வாங்கியே வீங்க வலிக்கும் விறகறிவாரில்லை, வீங்க வலிக்கும் விறகறிவாளர்தாம் ஓங்கிய